யுவர் மைண்ட் பவர் டெவலப்மெண்ட். இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம எல்லாத்துலயும் ஜெயிக்கலாங்க. பணம் வேணுமா சார்? வேண்டாம். சொத்து வேணுமா சார்? வேண்டாம். சார் யாராவது ரெக்கமெண்டேஷன் வேணுமா? எதுவும் வேண்டாம். சார் வேற என்ன சார் வேணும்? ஏதாவது கைமாத்து, கீமாத்து, கிம்பளம் அது இது ஏதாவது குடுத்து அவங்களுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் வேணுமா? ஒண்ணுமே வேண்டாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. பணம் வேஸ்ட்டு. சொத்து வேஸ்ட்டு. இது எல்லாமே உங்கள கெடுக்கவும் செய்யும். உங்கள உயர்த்தவும் செய்யும். பட் நிலையான ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்திய நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, அற்புதமா நீங்க டெவலப் ஆக முடியும். மிகப்பெரிய உன்னதமான மனிதனாக நீங்க வர முடியும். மிகப்பெரிய அளவில வெற்றி அடைய முடியும். அது என்னன்னு தெரியுங்களா? உங்க மனசு. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு மனசு இருக்கு. கடவுள் தன்மை உள்ளதும் அதுதான். புரியுதுங்களா? அந்த மனசு தான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியது. அகம் சப்கான்ஷியஸ் மைண்ட். That's your subconscious mind. You should know that. You are the great person in the world. You are a superior. நீங்க இந்த உலகத்துல எல்லாமே சாதிக்க முடியும். ஏன் சார் முடியாது? ஏன்? என்னுடைய மைண்ட நான் ஃபைன் டியூன் பண்ணா போதும். நான் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு அந்த வித்த தெரியாதனால தானே சார் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த வித்த தெரிஞ்சுச்சுன்னா, நான் எவ்வளோ ஜெயிச்சிருப்பேன், எவ்வளோ சாதிச்சிருப்பேன். எவ்வளோ நாளா சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் முடியாது, முடியாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கெல்லாம் எப்படி சார் முடியுது? ஸ்மால் ஃபைன் டியூன் பண்ணா ஜெயிச்சிரலாம். அது எப்படி சார் ஃபைன் டியூன் பண்றது? என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு என்ன வித்த? சார் எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது சார். ஜாப் பண்றதுக்கு அதுல எப்படி நீங்க ஜெயிக்கணும்? போன இடத்துல எப்படி நீங்க சக்சஸ் ஆக முடியும்? அதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. புரியுதுங்களா? உங்க மனச நீங்க நல்லபடியா ஃபைன் டியூன் பண்ணணும். உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்கு. அந்த புரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, நீங்களும் மிகப்பெரிய, மிகப்பெரிய வெற்றியாளராக முடியும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவருக்கு பயங்கரமான டேலண்ட். இவருக்கு பயங்கர டேலண்டே கிடையாது. தத்தி. அப்படின்னு எல்லாம் ஒரு ஆள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. தத்தின்னு சொல்லக்கூடிய ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு ஆள் கூட இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல சக்தி உள்ள மனிதனாக வர முடியும். உங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டா. உங்கள நீங்க புரிஞ்சுக்கல, உங்க மனச நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா, நிச்சயமா நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. அப்ப இவங்க சக்சஸ் ஆயிட்டாங்களே சார் அப்படின்னா, இவங்க சக்சஸ் ஆகறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒண்ணு அவங்களுடைய கிரக சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லைன்னா, அவருக்கு அந்த நேரத்துல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அவருக்கு காரணமாக இருக்கலாம். இயல்பிலேயே அவர்கிட்ட ஒரு நல்ல எபிலிட்டி, ஒரு டேலண்ட் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அவருக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். ஆனா, நீங்க எல்லாத்துலயுமே சோம்பேறியா இருக்கிற ஒரு ஆள். எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஆனா நீங்க பெரிய சாதனையாளரா வர முடியும். உருவாக்க முடியும். உங்க மைண்ட ஃபைன் டியூன் பண்ணா போதும். உங்க மனதிற்குள் ஒரு புரிதலை ஏற்படுத்தினால், நீங்களும் இந்த உலகத்தில் எல்லாம் வென்று மிகப்பெரிய சக்தியுள்ள மனிதனாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.